சார் 100% இழப்பு சார். வெளியூருக்கு ஒரு படம், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ 2.5 லட்சம் வேலை நாட்கள் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். இப்போ விஜய் படம் இங்கே நடந்ததால் இந்த படம் அங்கே போயிருந்தா ஒரு 5000 பேர் கூட வேலை செஞ்சுக்க மாட்டாங்க. டைரக்டர், கேமராமேனு, ஆர்ட் டைரக்டர், இது மாதிரி ஆட்கள் தான் போயிருப்பாங்க. அப்போது எவ்வளோ பேர்? அப்போ 2,45,000 வேலை நாட்கள் நாங்கள் வேலை பண்ணியிருக்கோம். அப்போ எல்லா நட்சத்திரங்களும், எல்லா ஹீரோஸும் முதல்ல உணரணும், தமிழ்நாட்டில் வாழ்கிற நீங்கள் தமிழ்நாட்டு தொழிலாளருக்கு துரோகம் பண்ணாதீங்க. நாங்கள் உங்களை கெஞ்சி 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 பார்த்துட்டு காலில் என்ன தான் பண்ண சொல்கிறீங்க? ஹைதராபாத்தில் போய் ஷூட் பண்ணுறதால உங்களுக்கு என்ன வருது? ஈவிபியில் போய் நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் ஒரு ராஜா, உங்கள் ஒரு ராஜ்யத்தை வச்சுக்கிட்டு அங்கே போய் ஒரு தமிழ்நாட்டு கிராமத்தை செட்டு போடுறீங்க. என்ன இது? இனிமே வந்து எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி எந்த நடிகரும் ஈடுபடாதீங்க, எந்த தயாரிப்பாளர் கூட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் அங்கே போய் ஷூட் பண்ணுறதால அவங்களுக்கு ரூம் கொடுத்து, அவங்களுக்கு டிக்கெட் கொடுத்து அவ்வளோ செலவு பண்ணுறீங்களா? அதனால் என்ன லாபம் உங்களுக்கு? நான் இப்போ காஷ்மீரில் வெள்ளை பனிமலை இருக்குது, அதை இங்கே செட்டு போடுன்னு நாங்கள் சொல்லலை. அது மாதிரி இருந்தால் அங்கே போய் பண்ணுங்க. நீங்கள் ஹைதராபாத்தில் போய்ட்டு நம்ம ஊர் கிராமத்தை அங்கே போய் செட்டு போகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? கிராமமே நம்மகிட்ட இருக்குது, அரசு இடம் கொடுத்துருக்கு, அங்கே போய் செட்டை போடுங்க. இங்கே நம்ம ஆட்கள் வேலை செய்வாங்க, நம்ம ஆட்கள் பிழைப்பாங்க. காஸ்ட் அதிகமாகுது சார், காஸ்ட் அதிகமாகுது. தயாரிப்பாளர்கள் கண்ட்ரோலில் இருந்திருந்தாங்கன்னு நல்லா இருந்திருக்கும் சார் சினிமா. நீங்கள் தான் சொல்லணும். அந்த சார் நான் நஷ்டப்பட்டா கூட அங்கே போகிறேன்னா அது யார் கண்ட்ரோல்னு? என்ன நான் எப்படி டைரக்டரா, இல்லை ஹீரோவா, இல்லை கேமராமேனா, இல்லை வந்து அதில் நடிக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொல்கிறாங்களா? ஜூனியர் சார் நாங்கள் வந்து அதை ஷூட்டிங் வரும்னு சொன்னாங்களா? அது யார் கண்ட்ரோல் பண்ண? நீங்கள் தான் சொல்லணும். நாங்கள் எப்படி சொல்ல முடியும் சார்? அரசு எப்படி சார் சொந்த மாநிலத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கு விரோதமாக எந்த அரசாக செயல்படுமா சார்? அதில் அரசுல சும்மா இவங்க தான் சொல்லிக்கலாம். அரசுக்கு எந்த விதமான சம்மந்தம்? அரசு வந்து இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், நம்ம ஊரில் ஷூட் பண்ணணும்னு சொல்லணும் அவங்கள. நான் அரசாங்கத்துக்கு இப்போ நாங்கள் வந்து நிச்சயமாக கோரிக்கை வைப்போம். தமிழ்நாட்டு படங்கள் அன்லெஸ் அதர்வைஸ் இட் இஸ் நெசசரி. இப்போ வைசாக் பீச் வேணும் போங்க, கோல்கொண்டா ஃபோர்ட் வேணும் ஹைதராபாத் போங்க, காஷ்மீரில் பனிமலை வேணும் நீங்கள் காஷ்மீர் போங்க. நீங்கள் தேனியை போய் அங்கே போய் செட்டு போடாதீங்க. இங்கே இருக்கிற ஐயனார் சாமியை போய் அங்கே போய் செட்டு போடாதீங்க. அங்கே 2000 பேர் வச்சுட்டு நீ இருக்கும்போது இங்கே படம் பார்க்குறோம் வயிறு எப்படி எரியும்? இங்கே தான் படம் பார்க்குறான், அங்கேயே பார்க்குறான். அந்த தொழிலாளிங்க பார்த்தான்னா அவன் வயிறு எரியாது? நம்மளை வந்து பட்டினி போட்டுட்டு இவங்களாம் இப்படி பண்ணுறாங்களேன்னு அவங்க கவலைப்பட மாட்டான்? அந்த சாபம் உங்களை பாதிக்காது? தயாரிப்பாளர் சங்கம் சேம்பர்லேருந்து வரும்போது அதுக்கு பெப்சி ஆதரவு கொடுத்தது, அது தப்பு இல்லையா? இப்போ நம்ம அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் சொன்னோம், நீங்களே பண்ணுங்கன்னு. உங்களால் அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியும்? நீங்கள் இன்னொரு அவங்கள வளர்த்து விட்டுட்டீங்க. அதில் ஒரு 300 பேர் 400 பேர் இருந்து நீங்கள் படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் பண்ண மாட்டோம், நஷ்டம் யாருக்கும்? வளர்த்து யார் விடுவது? நீங்கள் உங்களிருந்து பிரிஞ்சு போகும்போது நீங்கள் அவங்கள அரவணைச்சிக்கணுமா, இல்லை நாங்கள் வந்து சேர்த்து நீங்கள் அவங்க கூட போய் சேருங்கன்னு சொல்லணுமா? ஏன் சார் அது இது என் வேலையா? அது பெப்சியோட வேலை இல்லைங்க. நீங்கள் அவங்க எங்கிட்ட வந்தாவா, இல்லாட்டி அவங்க சொல்லுவாங்க நாங்கள் இது மாதிரி ஒரு சங்கம் ஆரம்பிச்சுக்கிறோன்னுவாங்க. நாங்கள் சொல்லாமல இருந்து 3 வருஷமாக போராடி 30 மீட்டிங் அவங்களோட வச்சுருக்கோம். ஒரு தடவை நாங்கள் இருந்து 2 பேரும் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கும் பேசியிருக்கோம் சார். அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு பேசலாம் சார், பேச்சுவார்த்தைக்கு நான் தயாராக இல்லைன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? பேச்சுவார்த்தைனா 2 பேர் சம்மதிச்சா தான் பேச்சுவார்த்தை நடத்த முடியும். இவனை அழிச்சிருன்னு சொன்னால் அழிக்கிறதுக்கு நாங்கள் ஆள், நீ முடிஞ்சா அழிச்சுக்க, அழிக்கிறதுக்காக நான் ஆள். உன்னோட அடியாலாம் எங்களை பயன்படுத்தாதது தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்ல வருது. உங்களோட அடியாலாம் எங்களை பயன்படுத்தாதீங்க. நீ சார் சங்கங்கள் ஆரம்பிக்கிறத பற்றி இனிமேல் அவங்கவுங்க வேலை சார், அது எங்கள் வேலை இல்லை, அது எங்கள் வேலை இல்லை. நாங்கள் வேலை செய்வோம், அவ்வளோதான். எவ்வளோ பேர் வந்தாலும் நாங்கள் வேலை செய்வோம் சார். அது அவங்க தான் பார்த்தது. அந்தந்த சங்கங்கள் அவங்களை பாதுகாக்க வேண்டியது அவங்க தான். நாங்கள் சங்கத்தை உருவாக்க மாட்டோம். நான் போய் இன்னொரு சங்கத்தை உருவாக்கினா சொல்லுங்கள், என்ன சார் பெப்சி இது மாதிரி அநியாயம் பண்ணீங்க, நான் போய் ஒரு ப்ரொடியூசர் கொஞ்சம் உருவாக்கலாமா? அது தப்பு. ஆனால் யாரோ உருவாக்குறாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் வந்து உருவாக்காமல் பார்த்துங்க, அது உங்களோட வேலை, என் வேலை இல்லை, பெப்சியோட வேலை இல்லை. பெப்சி வேலை செஞ்சால் சம்பளம் கொடுக்கணும், ஒழுங்காக வேலை செய்யணும், டைமுக்கு வரணும்,
அதுதான் 50 சொல்ல முடியுமே தவிர இன்னொரு ப்ரொடியூசர் கூட ஏன்பா நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது உன் வேலையா போயான்னு சொல்லுவான். இப்போ என்னாச்சுன்னா திடீர்னு முதல் எங்களுக்கும் அவங்களுக்குமான பிரச்சனை ஒரு 1.5 வருடத்துக்கு முன்னாடி சிலம்பரசன் ஷூட்டிங் போகும்போது அந்த ஷூட்டிங்கை நிறுத்தணும் அப்படின்னு வந்து அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அப்போ இங்கே சொல்லும்போது நாளைக்கு ஷூட்டிங்கு, நாளை மறுநாள் ஷூட்டிங் இன்னைக்கு, ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்கே வந்து ஒர்க் நடந்தது. ராமேஸ்வரத்தில் வந்து ஒர்க் நடந்து செட் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க. முதல்ல உங்கள் தயாரிப்பாளர் சொல்லியிருக்கணும் இல்லையா? தயாரிப்பாளர் உங்களோட உறுப்பினர், அவரை கூப்பிட்டு நீங்கள் சிலம்பரம் வச்சு படம் பண்ணாதீங்க, இந்த பிரச்சனை இருக்குது முடிச்சுட்டு போகணும் நீங்கள் அவரை சொல்லியிருக்கணும். அவருக்கு சொல்லலை. அவங்க செட் ஒர்க் நடந்துட்டு எங்கள் உறுப்பினர் அங்கே ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாதி வழியில் செங்கல்பட்டுலேருந்து திண்டிவனம் வரைக்கும் வண்டிகள் போயிட்டுருக்கு. எல்லா வண்டியும் நிறுத்தி இவங்க சொன்னதுக்காக சரி இவங்களோடு இருக்க நம்ம நட்பை கெடுத்துக்கூடாது சரி நிறுத்தி அவங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை வர வச்சு அந்த தயாரிப்பாளர் வர வச்சு ஒரு சுமூகமான நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்தோம். இது ஒரு வகையில் முடிஞ்சிடுச்சு. இனிமேலாவது அடுத்த சிலம்பரசன் படம் போகும்போது அவங்களுக்குள்ள பிரச்சனை பேசி முடிச்சிருக்கணும். அடுத்து மெட்ராஸ் டாக்கீஸ் ராஜ்கமல் படம் போகுது, அதே சிலம்பரசன் படம் ஷூட்டிங் போகிறாங்க, நீங்கள் நிறுத்துங்க. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நாங்கள் அவ்வளோ வலிமையானவர்கள் இல்லை. யாரை? மணிரத்னத்தை எடுத்து சண்டை போடணும், கமல் சாரை எடுத்து சண்டை போடணும், இதெல்லாம் நாங்கள் ஏன் சண்டை போடணும்? எங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. உங்களுக்கு பிரச்சனை உங்கள் மெம்பர் தான். ராஜ்கமல் உங்களோட மெம்பர், மணிரத்னம் சார் உங்களோட மெம்பர். அவங்களை கூப்பிட்டு இது மாதிரி பிரச்சனை முடிச்சுட்டு போகணும் நீங்கள் சொல்லாமல்ல, ஏன் தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறீங்க? எங்களையே வந்து ஏன் நிறுத்த சொல்கிறீங்க? இருந்தாலும் அப்பவும் வற்புறுத்தல நாங்கள் வந்து மெட்ராஸ் டாக்கீஸ்க்கு அவங்களுக்கு பேசி ஒரு காம்ப்ரமைஸ் வரதுக்கு இந்த ஷெடியூல் வர வரைக்கும் வந்து வந்தவொடனே பேசலான்னு ஒரு பேசி ஒப்புதல் வாங்கி ஆரம்பித்தோம். அதுக்கு மேலேயாவது அவங்க ஃபாலோ பண்ணுவோம். எவ்ரி டைம் இதே பிரச்சனை. அடுத்து தனுஷ் படம் ஷூட்டிங் போகிறாங்க, தனுஷ் படத்தை நிறுத்தணுங்கிறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். முதல்ல ராஜ்கமல் ஆயிடுச்சு, மணிரத்னம் ஆயிடுச்சு, ஐஸ்வரி கணேஷ் ஆயிடுச்சு, இப்போ அடுத்து தனுஷ். சரி அவங்களும் அவங்க சொல்கிறாங்களேன்னு ஸ்டாப் பண்ண உடனே தனுஷ் சார் அவங்க வினோத் அவங்க வந்து ஏன் நிறுத்துறீங்க? இந்த மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சில். சரி ப்ரொடியூசர் கவுன்சில். அப்போ நடிகர் சங்கம் வந்தாங்க, எல்லோரும் பேசி என்ன பிரச்சனை? இல்லை எங்கள் செக்ரட்டரியாக இருக்கிறவர் 3 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்ருக்காரு தனுஷுக்கு, அவர் படம் பண்ணல, அதை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லுங்கள். நடிகர் சங்கம் சார்பில் எஸ் நீங்கள் சொல்லி கரெக்டு தான், நாங்கள் ரிட்டர்ன் பண்ண சொல்கிறோம், உடனே ரிட்டர்ன் பண்ணுறோம். இல்லை 16 கோடி ரூபா ரிட்டர்ன் பண்ணணும். எப்படிங்க 3 கோடி தான் கொடுத்தீங்க 16 கோடி எப்படிங்க? இல்லை நாங்கள் வந்து 36% வட்டி, அது அடுத்த வருஷம் வட்டிக்கு வட்டி ஆகிடும், அதுக்கு அடுத்த வருஷம் வட்டிக்கு வட்டி ஆகிடும். இப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 16 கோடி வருது. நான் வட்டி கட்டிகிட்ருக்கேன் ஆல்ரெடி, அதனால் 16 கோடி கொடுக்குறேன். நாசர் கேட்டார், நம்மனா வட்டிக்கடை நடத்துகிறோமா? நீங்கள் தயாரிப்பாளர், அட்வான்ஸ் கொடுத்தீங்க, அட்வான்ஸ் படம் பண்ணல, அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை கேட்டிருக்காரு அட்வான்ஸு, இவங்க அட்வான்ஸ் கருவாக கொடுத்துருக்காரு, அதனால் நீங்கள் அட்வான்ஸே கொடுக்க முடியல, படம் பண்ணுறதுக்கு கஷ்டம், பண்ணது வாங்கிங்கன்னு உங்களுக்கு 2 மாதத்தில் சொல்லிட்டாரு. நீங்கள் அப்போயே வாங்கியிருக்கலாம்ல, அப்போ வாங்காமல் நீங்கள் செக்ரட்டரியாக இருக்கிறதால ஒரு அமைப்பு வச்சுட்டு நீங்கள் எங்களை மிரட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பெரிய வாக்குவாதம் நடந்தது. எனக்கு செல்வமனே என்ன நீயும் இருந்துக்கிட்டு இந்த வேலையை பண்ணுற, இது ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி இல்லையா, எப்படி சரியாகும்? நான் சொன்னேன், சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க சார், கவுன்சிலோட எங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, அதனால் அவங்க சொல்கிறத நாங்கள் கேட்க வேண்டிய நிலையில் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அப்புறம் எல்லாம் பேசி அந்த 3 கோடிக்கு 6 கோடி கொடுக்குறதா பேசி முடித்தாங்க. அவங்க ஒத்துக்கலை. மறுபடியும் 7 கோடி வரைக்கும் வந்தாங்க, அப்பவும் ஒத்துக்கலை. அப்போ நானே வந்து தனுஷ் சார்கிட்ட நேரடியாக பேசினேன். அப்புறம் அந்த வினோத் அவரை வச்சு பேசி அது 8 கோடி ரூபா ஃபைனல். அப்போ தனுஷ் சொல்கிறார், அண்ணே இந்த இதோட நீங்களாம் சொல்லிங்களேன்னு தான், இதுக்கு மேலேன்னா நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கலாம், நீங்கள் தலையிடாதீங்க. நாங்களும் அது சொல்லிட்டோம், சார் இதோட தான் எங்களால் பண்ண முடியும், இது மேலே பண்ண முடியாது. இல்லை நாங்கள் ஒத்துக்க முடியாது போக முடியாது. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் செக்ரட்டரி, உங்கள் பணத்துக்கு மாதிரி இருக்குது, இது வரைக்கும் அட்வான்ஸ் கொடுத்த தயாரிப்பாளரில் நீங்கள் யாருக்கு வாங்கி கொடுத்தீங்க? நீங்கள் இங்கே உட்காந்துட்டு நீங்கள் உங்கள் பணத்தை மட்டும் வட்டிக்கு வட்டி வாங்கி கொடுத்த தயாரிப்பாளர் மற்றவங்க வாங்கி கொடுக்கல இல்லையா? அதனால நீங்கள் அது மாதிரி பேசக்கூடாது சார். ஒரு செக்ரட்டரியாக இருக்கிறதால உங்களுக்கு நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்த மாதிரிடும், அதுக்கு நாங்கள் ஒத்துழைச்சா எங்கள் பேர் கட்டு போயிடும். தயவுசெய்து இது ஒத்துக்குங்க, இல்லைனா நீங்கள் அப்புறம் ஜேஏசியில் வச்சு பேசி முடிச்சுங்க, இப்போ நாங்கள் ஷூட்டிங் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஷூட்டிங்கே போயிட்டோம். இங்கே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. 2வது பிரச்சனை இதே பிரச்சனை தான் மறுபடியும். ஏன்னா ஏதோ வந்து இவங்க பூசி மெழுகி எங்களை குற்றவாளி ஆக்குறாங்க. ஏதோ நாங்கள் ஒர்க் பண்ண வரலன்னு, எங்களுக்கு பணம் கொடுத்தா வேலை செய்ய போகிறோம். நாங்கள் என்ன வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் என்ன இது லார்ட் நபக்தாஸா? நாங்கள் இல்லை கோடி அம்பானியா? இல்லை இதுவா? நாங்கள் வேலைக்காரங்க, பணம் கொடுத்தா வர போகிறோம். 2வது பிரச்சனை விஜய் படம் ஷூட்டிங்கு. அவங்க வந்து இவங்க ஆகஸ்ட்டில் அறிவிக்கிறாங்க,
ஆகஸ்ட் 1 அறிவிக்கிறாங்க, நாங்கள் வந்து ஆகஸ்ட் 15 புதிய படங்கள் ஆரம்பிக்கக்கூடாது, அக்டோபர்லேருந்து எந்த படம் ஆரம்பிக்கக்கூடாது, அதுக்குள்ளே மறுசீரமைப்புலாம் பேசி முடிக்கணும், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களால் படம் பண்ண முடியல, பட்ஜெட்டில் எல்லாம் இழுத்து விட்டுறீங்க, இதெல்லாம் சில கட்டுப்பாடெலாம் பேசிட்டு தான் போகணுன்னு வந்து ஆல் ஆஃப் அ சடன் வித்தவுட் அவர் நாலேஜ் நடிகர் சங்கத்தை கேட்காம எங்களை கேட்காம அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நடிகர் சங்கம் அது ரிவோல்ட்டு கூட பண்ணாங்க. நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க, பெரிய ஸ்டூக்கும் சொல்ல வரல, எவ்வளோ இவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு சொல்ல வரும், தயாரிப்பாளருக்கும் சொல்ல வரும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் முரளி சாரை பேசி, இல்லை செல்வம்னு இது வந்து எக்ஸிபிட்டாரில் சேர்ந்து முடிவு எடுத்துக்கோ, நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னா சரி ஓகே சார், நீங்கள் உங்களுக்காக நாங்கள் அது ஒத்துழைப்பு கொடுக்கணும், அதுக்கும் ஓகே சொல்லிட்டோம். அப்போ வந்து இந்த பட தயாரிப்பாளர் அவங்க வந்து பெங்களூர் ப்ரொடியூசர்ஸ், அவங்க சேம்பரில் மெம்பராக இருக்காங்க. அதனால் அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க, ஹைதராபாத் ஷூட்டிங் ஷூட் பண்ணிக்கலாம், அங்கே போனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போது இது மாதிரி இந்த படம் போச்சுன்னா, இந்த படத்தில் இது வரைக்கும் 2.5 லட்சம் தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. விஜய் படத்தில் 2.5 லட்சம் தொழிலாளர்கள் எங்களுடைய FFC தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2.5 லட்சம் மனித நாட்கள் இங்கே வேலை செய்யப்பட்டிருக்கு. இது ஏறக்குறைய எங்கள் தொழிலாளர்களில் 30% பேருக்கு வேலை கொடுத்தா மாதிரி. இப்போது இந்த அமைப்புக்கு தலைவராக இருந்துட்டு இதை கொண்டு போய் அங்கே நடத்துங்கிறதுக்கு நான் நான் தலைவராக இருக்கணும். நான் அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தேன், சார் அக்டோபர் தான் அவங்க ஷூட்டிங்கு, இப்போ ஆகஸ்ட்டு, அதுக்குள்ளே பேசி முடிச்சிடலாம் சார், நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள், FFC ஸ்டுடியோவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேலைலாம் நாங்கள் பண்ணுறோம், எங்களுக்கு வாடகை கூட வேணாம், நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் எங்களுக்கு பண்ணிங்கன்னா எங்கள் மெம்பருக்குலாம் வேலை கிடைக்கும், தயவுசெய்து பண்ணுங்கள், எதோ ஒன்றாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லி அவங்கள்ட்ட தயாரிப்பாளர்கிட்ட, இயக்குநர்கிட்ட, ஆர்ட் டைரக்டர்கிட்ட, அது மாதிரி மேஸ்திரி ராமலிங்கம் அவர் மூலம் எல்லாம் முயற்சி பண்ணி அந்த ஷூட்டிங்கை கொண்டு வரும். இப்போ ஆகஸ்ட் ஆச்சு, செப்டம்பர் ஆச்சு, அக்டோபர் வரப்போகுது. இப்போது ஷூட்டிங்லாம் நிறுத்தி உட்காந்து இதை வேலை பண்ணுறோம் இல்லையா, இது என்ன எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு. 3 மீட்டிங் போட்டிருக்காங்க சார், ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர், ஆகஸ்ட்டு செப்டம்பர், இந்த 45 நாளில் 3 மீட்டிங் தான் போட்டிருக்காங்க மறுசீரமைப்பு. அப்போ ஒரு வார் பீரியடில் உடனே உட்காந்து பேசி முடிக்கணும் இல்லையா. நான் ஒரு மீட்டிங் இவங்களோட பேசி முடித்தா எங்கள் யூனியனுக்கு வந்து நாங்கள் 1 வாரம் மீட்டிங் நடத்துவோம், எப்படியாவது சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு டைரக்டரை கன்வின்ஸ் பண்ணி, கேமராமேனை கன்வின்ஸ் பண்ணி, ஆர்ட் டைரக்டரை பேசி அப்படி கொண்டு போய் அங்கே ரெடியாக போனால் அங்கே மீட்டிங் வரமாட்டாங்க. ஏன்னா அதை பற்றி எந்த நாலேஜும் இல்லை அவங்களுக்கு. அப்போ எனக்கு உங்களுக்கு வேறு வழி இல்லை. நான் சொன்னேன், சார் எங்களை நம்பி தான், FFC நம்பி தான் இங்கே வந்து ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க ஹைதராபாத் போகிறதா இருந்தாங்க, நாங்கள் சொல்லியிருக்கோம், தயவுசெய்து எங்களுக்காக எனக்கு ஷூட்டிங் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு கெஞ்சி அந்த ஷூட்டிங் எடுத்தோம். அன்னைக்கு ஒருத்தர், நாங்கள் வந்து நீங்கள் ஒப்பந்தத்தை மீறிட்டீங்க, 1-to-1 கேன்சல் பண்ணுவோம். மறுபடியும் இப்போ கடைசியாக நடந்த பிரச்சனை இது. சூர்யா சார் ஷூட்டிங்கு, ட்ரீம் வாரியர்ஸ் தயாரிப்பாளர், அவர் வந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பதவியில் இருக்கார். அதுக்குள்ளே இவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு, கொஞ்சம் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு தெரியல. இப்போ அதை SR பிரபு சொல்லிட்டாரு, இல்லை சார் நாங்கள் கடிதம் நாங்கள் அனுப்ப முடியாது, நாங்கள் நேராக அனுப்புகிறோம், நீங்கள் ஒர்க் பண்ணால் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்கன்ட்டார். இப்போது இவங்க கடிதம் நீங்கள் அனுப்பலைன்னா இவங்க இந்த ஷூட்டிங் போனால் மறுபடியும் இவங்களோட நம்ம காலில் விழணும். அதனால் நான் வந்து அவருக்கு கொஞ்சம் கடுமையாக பேசி SR பிரபுக்கு நடப்பு தயார் பேசி, சார் நீங்கள் த்ரூ கவுன்சில் லெட்டர் வரலைன்னா நாங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ண முடியாது, எந்த வரணும் நீங்கள் வச்சிங்க, நாங்கள் ஒத்துக்கிட்டோம், அந்த நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க, நீங்கள் கடிதத்தை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அன்று இரவு 11 மணிக்கு நள்ளிரவு போய் அந்த கடிதம் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தை சேர மாதிரி இந்த வேலை செஞ்சோம். முழு இரவு வைப்பார். அதை மறுபடியும் 11:30 மணிக்குள்ளே அவர் அன்றைக்கி தலைவர் ஊரில் இல்லை, முரளி ராமசாமி சாருக்கு நான் ஃபோன் மூலம், சார் இது மாதிரி லெட்டர் வந்துச்சு சார், எப்படி பண்ணலாம் சார், லெட்டர் வந்தால் சந்தோஷம் சொல்லி ஒரு பிரச்சனை சும்மா தெரிஞ்சிச்சு, ரொம்ப நன்றி, கோ ஆன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் மறுநாள் இவங்க என்ன சொல்கிறாங்க, செக்ரட்டரிஸு SR பிரபு நேராக இங்கே வரணும், இல்லைன்னா கடிதம் அனுப்பக்கூடாது, FFCக்கு வரல. இப்போ நம்ம நிலைமை பாருங்கள், நாங்கள் சொல்லிட்டோம், லெட்டர் அனுப்பிச்சிட்டோம், நீங்கள் அனுப்பணுங்கிறது விதி, லெட்டர் அந்த தயாரிப்பில் அனுப்பிச்சு அனுப்பணுங்கிறது விதி, நீங்கள் அனுப்பலாம், நாங்கள் இனிமேல் அதை நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாது, அதனால் உங்களோட இதுவாக பண்ண மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா படத்துக்கு நாங்கள் தொழில் ஒத்துழைப்பு வழங்கிட்டோம். அங்கே தான் அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் வந்து 1-to-1 கேன்சல் பண்ணுவோம், 1-to-1 கேன்சல் பண்ணுவோம். இப்போது ராதா பார்க்கில் ஒரு மீட்டிங் போடுறாங்க. அது அவங்களுக்குடைய கருத்து வேறுபாடு, தலைவருக்கும் செயலாளருக்கும் உள்ள கருத்து வேறுபாடு, அதுக்கு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங் எப்படி போட்டுக்கணும், நீங்கள் தலைவர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போகிறேன்னு ஆட்களை சேர்க்குறீங்க, அப்போ அப்படியே போட வேண்டியது தானே. FFC நமக்கு ஒப்பந்தத்தை கடைபிடிக்கல, அதை எதிர்த்து ஒரு மீட்டிங். அப்போது இந்தியா பாகிஸ்தான் மாதிரி, இப்போது இந்தியா திட்டினா பாகிஸ்தான் ஜெயிக்கலாம், பாகிஸ்தான் திட்டினா இந்தியாவை ஜெயிக்கலாங்கிற மாதிரி FFC திட்டினா ப்ரொடியூசர் கவுன்சில் இது பண்ண முடியும். இப்போ அதுக்கு எங்களுக்கு எதிராக ஒரு மீட்டிங்கை
ராதா பார்க்கிங்கில் போட்டு கண்ணாபின்னான் பெப்சி இப்படி பண்ணிச்சு அப்படி பண்ணிச்சு, அவங்க நடப்பு தயாரிப்பாளர் அது பண்ணிச்சு இது பண்ணிச்சு, என்ன பண்ணோம் நடப்பு தயாரிப்பாளருக்கு, உங்களுக்கு பண்ணது அவங்களுக்கு பண்ணோம் அப்படின்னு. அப்போ நாங்கள் ஒரு கடிதம் அனுப்பிச்சோம். அதாவது இனிமேல் உங்களோட ஒப்பந்தத்தில் நாங்கள் கையெழுத்துள்ள அனைத்து விதிகளையும் நாங்கள் பின்பற்றுவோம். 2 விதிகளை எங்களால் பின்பற்ற இயலாது. ஒன்று, நடப்பு தயாரிப்பாளர் அனைவருக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நிறுத்து என்றால் எங்களால் செய்ய இயலாது. யாராவது ஒருத்தர் 2 பேர் தப்புனாங்க அது சொல்லுங்கள், அதுக்கு பண்ணலாம், எல்லாருக்கும் நிறுத்த முடியாது. 2வது, உங்கள் அமைப்பில் உறுப்பினராக இல்லாத வேறு அமைப்பில், அது நடிகர் சங்கமோ பெப்சியோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் ரெட்டு பண்ணோம்னா அனைத்து சங்கங்களும் பேசி உட்காந்து முடிவு பண்ண போது தான் அதை முடிவு எடுக்கணும். நீங்கள் தன்னிச்சையாக முடிவு எடுத்தால் நாங்கள் ஒத்துழைக்க முடியாது அப்படின்னு நாங்கள் இப்போ இதுதான் பிரச்சனை. இப்போ இது நீங்கள் பண்ணலன்னா நாங்கள் உங்கள் கேன்சல் அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணுவோம். இது ஒரு பயமுறுத்தல். அதுக்கான இப்போ வேலையை ஆரம்பிக்கிறது. அதுக்கு நாங்கள் தயார். இப்போதும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் பெப்சியின் சார்பிலும் சம்மேளனத்தின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் நாங்கள் ஏதாவது தவறு செய்ததாக இருந்தால் அந்த தவறை சுட்டி காட்டினால் திருத்திக் கொள்ள நான் தயார், நாங்கள் தயார். இப்போதும் நாங்கள் தயார். எந்த நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் அந்த தவறை திருத்திக் கொள்ள நாங்கள் தயார். ஆனால் இந்த 2 விஷயங்களை அடிப்படையாக வைத்து நீங்கள் எங்களை மிரட்டவோ இல்லை பெப்சியை அடியால் மாதிரி பயன்படுத்தணும், அவங்க ஷூட்டிங் நிறுத்து இவங்க ஷூட்டிங் நிறுத்து அப்படிங்கிறத இனிமேல் நாங்கள் பண்ண முடியாது. இதை தவிர அனைத்து ஒப்பந்தங்களும் நிறைவேற்ற நாங்கள் தயாராக இருக்கோம். உங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினராக உள்ள அனைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நாங்கள் சொல்லிடுறோம், நாங்கள் எந்த பேச்சுவார்த்தைக்கும் தயார். ஆனால் எங்களை மிரட்டுறதுக்கு நீங்கள் எங்களை அழிப்பதற்கு நீங்கள் ஒரு படையை உருவாக்குறீங்கன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷனை 7ஆம் தேதி இஷ்யூ பண்ணிங்கன்னா 8ஆம் தேதியிலிருந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க உறுப்பினரோடு நாங்கள் பணிபுரிய மாட்டோம். நாங்கள் பணிபுரிய மாட்டோம். 7ஆம் தேதி நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு வேளை சேம்பரில் சொல்லிட்டாங்க எங்கள் அட்ரஸ் யூஸ் பண்ணக்கூடாது சொன்னாங்க, நீங்கள் ஒரு வேளை அவங்கள கன்வின்ஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்களோ இல்லை வெளியே கொடுக்குறீங்களோ உள்ளே கொடுக்குறீங்களோ, நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாலும் 8ஆம் தேதியிலேருந்து ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் எந்த வேலையும் நாங்கள் செய்ய மாட்டோம். நீங்கள் உங்கள் ஆளுங்களே வச்சு பண்ணீங்க, நாங்கள் தடுக்கவும் மாட்டோம். நீங்கள் தனியாக இப்போ டைரக்டர் கூப்பிட்டுக்கிறீங்க, கேமராமேனை கூப்பிட்டுக்கிறீங்க, கார் டைரக்டர் கூப்பிட்டுறீங்க, எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் பண்ணீங்க. நாங்கள் எதுவும் நாங்கள் வரல, எங்களை விட்டுடுங்க. எங்களை யார் நம்பி வராங்களோ அவங்க. ஆனால் தயாரிப்பாளர் சங்கம் தப்பாக எடுத்திருக்காங்க, எங்கள் படம் ஷூட்டிங்கில் இருக்குது அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் அது சங்கத்தில் உறுப்பினராக இருக்கவங்க எங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்தா, இது போல் பெப்சி தொழிலாளர் வைத்து நாங்கள் வேலை செய்கிறோம், எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள், நீங்கள் ஒரு கடிதம் கொடுத்தா நிச்சயமாக அவர்களுக்கும் நாங்கள் பணிபுரிவோம். நாங்கள் அடமெண்ட்டாக நாங்கள் இருக்கணும், அவங்களுக்கும் நாங்கள் பணிபுரிவோம். எந்த தயாரிப்பாளருக்கும் எதிரானது அல்ல பெப்சி, எதிரானது அல்ல நாங்கள். தயாரிப்பாளர் வாழ்ந்தால்தான் நாங்கள் வாழ முடியுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் தயவு செய்து எங்களுடைய இந்த இறுதி கோரிக்கை, இதை மீறி ஏதாவது நடந்தால் நாங்கள் தமிழக அரசிடம் முறையிடுவோம். 25,000 தொழிலாளர் குடும்பங்கள், 1,00,000 பேர் இல்லை 1,50,000 பேர் நேரடியாக இந்த தொழிலை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒருத்தர் 2 பேர் அவங்களுடைய சுய காழ்ப்புணர்ச்சிக்காக அவங்க எங்களுடைய அடியால் வேலை செய்ய வைக்க நாங்கள் மறுத்ததால் உங்கள் பலிகட ஆக்கினாங்கன்னா நிச்சயமாக நாங்கள் அனைவரும் முறையிடுவோம். எங்களை தமிழக அரசும் அமைச்சர்களும் எங்களை காப்பாற்ற வேண்டும். நாங்கள் துணை முதல்வர் அவர்களையும் துணை முதல்வர்களையும் சந்திப்பதற்கு ஏற்கனவே நேரம் கேட்டு கடிதம் கொடுத்துள்ளோம். இந்த பட்ஜெட் செஷன் நடந்துள்ளதாக, அது முடிந்தவுடன் சந்திக்கலாம் என்று தெரிவித்துள்ளார்கள். முடிந்தவுடன் எங்களுடைய பிரச்சனையை நேரடியாக அரசிடம் முறையிடுவோம். இப்போதும் நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு சொல்லிக்கொள்வது, எங்கள் பக்கத்தில் என்னுடைய தவறு எந்த தவறு இருந்தாலும் அந்த தவறை திருத்திக் கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எதற்கும் நாங்கள் தயார், சண்டைக்கும் நாங்கள் தயார், சமாதானத்துக்கும் நாங்கள் தயார். முடிவை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.